வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 200 grams ஆஃப் கருப்பு உளுத்தம்பருப்பு, முழு கருப்பு உளுத்தம்பருப்பை ராத்திரியே நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி எடுத்து ஒரு ட்ரிப்பு களைஞ்சி விட்டேன். இப்போ இதை நல்லா குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தால் மக்னிக்கு தால் வேக விட்டு வச்சுட்டேன். இப்போ பட்டர், நல்லா பட்டரில் இதுக்கு கொஞ்சம் பட்டர் கூட தான் வேண்டியிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் உருக்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட இதானோடனே நல்லா இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 minutes. இந்த ஸ்டேஜில் காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மெல் போகணும் இல்லையா, அதுக்காக வேணால் துளியோண்டு ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் தண்ணி விட்டு வேணால் ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா இதாகிடுச்சு. இங்கே வந்து நான் 3 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த ஸ்மெல் போயிடுது இல்லையா, இதில் விடுவோம். இது நல்லா வெந்தெடுத்து பாருங்க. வெந்ததில் கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் அந்த பட்டரோட கோட்டிங் வேணும். இங்கே வந்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம அந்த தால் எடுத்து இதில் போடுவோம். இப்போ நம்ம ஜீரா ரைஸ்க்கு பட்டர் போட்டுருக்கேன். இதில் நல்லா ஜீரகம், நல்லா ஜீரா பொரிஞ்சுடுத்து பொரிஞ்சோன்னு நான் ஏற்கனவே இங்கே ஒரு அழகு சாதம் வந்து நல்லா வந்து வடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்க போகிறேன்.
வாசனை வரும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து சாதம் வைக்கிறப்ப கொஞ்சமாக நான் உப்பு போட்டு இது பண்ணேன். ஸோ இப்போ வந்து நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு வந்துட்டேன் உப்பு. சரிங்க, நல்லா ஜீரா ரைஸ் வந்து பட்டர் அண்ட் கீயோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தால் மக்னிக்கு வந்து சப்பாத்தி அண்டு ஜீரா ரைஸ் வந்து நல்ல காம்பினேஷன். ஜீரா ரைஸும் ரெடி ஆகிட்டு சப்பாத்தியும் வச்சுருக்கேன் ரெடி பண்ணுறதுக்கு. அதுவும் உங்களுக்கு சப்பாத்தி இது எல்லாமும் வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுது. பாருங்க, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. இந்த ஸ்டேஜில் இதை வந்து உளுந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போய் கொஞ்சம் இது எல்லாம் இதோட உப்பு காரம் எல்லாம் இறங்கணும். அது அளவுக்கு ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு வேணுங்கிற உப்பு போடுவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். ஏன்னா உளுந்து வேக விடுறப்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு குட்டி ஸ்பூனால் கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதுனால எவ்வளோ ரெட்டிஷாக நல்லா இருக்குதுல. இது மேலே நல்லா நம்ம திக்காகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்க, ஃப்ரெஷ் க்ரீம். இல்லை, இது வந்து பிளாக் தால் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது சூடாக சப்பாத்தியும் தால் மக்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக தால் மக்னி பண்ணிட்டோம். வந்து இதுக்கு வந்து ஜீரா ரைஸும் சப்பாத்தி ரெண்டுமே இதுக்கு A class காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.